Good morning, friends. Now we are going to see about Judith Wright. Judith Arundel Wright. That is Judith Arundel Wright was the full name of Australian poet, and she is an environmentalist, campaigner for Aboriginal land rights. Judith Wright original name Judith Arundel Wright. இவங்க ஒரு ஆஸ்திரேலியன் போயட், என்விரான்மெண்டலிஸ்ட், நேச்சருக்காக பாடுபடுறவங்க, கம்பைனர் ஃபார் அபார்ஜினல் லேண்ட் ரைட்ஸ். இவங்க வந்து அபார்ஜினல் லேண்ட் ரைட்ஸ்க்காக பாடுபட்டவங்க யாருன்னா நம்ம ஜுடித் ஆண்ட்ரல் ரைட். ஷி இஸ் த ரெசிபியன்ட் ஆஃப் த கிறிஸ்டியன் பேரன் அவார்டு. இவங்க கிறிஸ்டியன் பேரன் அவார்டு வாங்கியிருக்காங்க. அண்ட் ஷி இஸ் த ரெசிபியன்ட் ஆஃப் ஆஸ்திரேலியன் நேஷ்னல் லிவிங் ட்ரெஷர் அவார்டு. இவங்களுக்கு ஆஸ்திரேலியன் நேஷ்னல் லிவிங் ட்ரெஷர் அவார்டு 1998 கிடச்சிருக்கு. இவங்க எப்போ பிறந்தாங்கன்னா 31 May 1915 ஆர்மிடேல், ஆஸ்திரேலியா. இவங்க வந்து பிறந்தது May 1915 ஆர்மிடேல், ஆஸ்திரேலியா பிறந்திருக்காங்க. இறந்தது 25 June 2000 கேன்பெராவில், ஆஸ்திரேலியாவில் இறந்துருக்காங்க. இவங்க ஸ்பவுஸ் யாருன்னா ஜாக் மெக்னே. இவங்க கல்யாணம் பண்ணது 1962, 1960s ரைவல்ஸ் வாங்கிட்டாங்க. சிடாருங்கிறது ஒரு லார்ஜ் கைண்ட் ஆஃப் green tree that produces sweet smelling red wood used to make furnitures. நம்ம ஊரில் சந்தன மரம், அதுக்கப்புறம் தேக்கு மரம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதேமாரி உள்ள மரம் தான் ஜூடித் ரைட் சிடாஸு. இது வந்து எப்படின்னா ஃபர்னிச்சர் செய்யறதுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஸ்ப்ரெட்டிங் எவர் கிரீன் கனிஃபர். இது மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சில் தான் இருக்கும். இது மாதிரி ரொம்ப ஃப்ராக்ரண்ட் வுட். இது வந்து ரொம்ப வாசனையான வுட். இதோ இதில் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் சிடாரோடது. The dry body of winter is hard to kill. வின்டர் மாதம் எல்லாமே ட்ரையாக இருக்கும், அதை நம்ம தடுக்க முடியாது. The frost crumpled the dead bracken. அந்த காலத்தில் ஃப்ராஸ்ட்டுங்கிறது வந்து பனி. அந்த பனி வந்து என்ன ஆகுதுன்னா கிரம்பிளுங்கும் போது பிரேக் இன்ட்டு ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பனி என்ன இருக்குது, சிதறி இருக்குது. த டெட் பிரேக்கன், அங்கே வந்து பிரேக்கன்கிறது வந்து என்னென்னா a large course of fern. அது ஒரு மஸ்குலர் பிளான்ட். அந்த பிளான்ட் மேலே என்ன இருக்குது, பனித்துளிலாம் பரவி இருக்குது. இந்த கிரே த ஓல்டு கிராஸ், அந்த கிராஸ் எல்லாம் என்ன அது க்ரீனாக இல்லாமல் எல்லாம் ஓல்டாக போய் பழுப்பு நிறத்தில் இந்த கிரே கலரில் இருக்குது. அந்த கிரேட் ஹெமிஸ்பியர் ஆஃப் ஏர். இப்போ எப்படின்னா இந்த ஹெமிஸ்பியருங்கிறது எர்த்தோட பாதி பக்கம். அங்கே என்ன ஆகுதுன்னா வந்து வின்டர் சீசனில் இருக்குது. வின்டர் சீசன் அடிக்கும்போது பயங்கரமாக காற்றடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல எல்லா இலையும் என்ன பண்ணுது, அப்படி தள்ளிக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுது. பேரன், ஒன்றுமே இல்லாமல் பண்ணுது. அண்ட் கோல்டு ஃப்ரம் டெசர்ட். எப்படி அந்த காற்று இருக்குன்னா வந்து டெசர்ட்டில் நைட் அப்படியே சில்லுன்னு காற்று அடிக்கலையோ அது மாதிரி கோல்டு ஃப்ரம் டெசர்ட் ஆர் போலார் சீஸ். அந்த போலார் சீஸில் உள்ள மாதிரி அந்த காற்றுருக்கு. டேட்டரிங் ஃபர்ன் அண்ட் லீஃப். டேட்டரிங்கிறது என்னன்னா கிழிஞ்சு போன கந்தல் துணி மாதிரி. ஃபர்னுங்கிறது என்னது, சீடு இல்லாமல் வளர கொடி. அந்த லீஃப், அந்த காற்று என்ன பண்ணுதுன்னா அந்த சைடில் உள்ள எல்லா இடத்தையும் வந்து பிஞ்சு போன மாதிரி இந்த சீடில் அந்த கொடி, அந்த இலை எல்லாத்தையுமே சேர்த்து என்ன பண்ணுது, அடிச்சுட்டே போகுது. பை த சங்கன் பூல்னா என்னது, சம்மர்ஜ்டு. நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆழம் அதிகமாக இருக்கும், ஆனால் பார்க்கும்போது சின்னதாக தெரியும் நமக்கு. அது மாதிரி சங்கன் பூல்னு சொல்கிறாங்க. த சல்லன் சோடம் கிரேப் ஆப்பிள் கிரேப்ஸ் ஹிஸ் ஸ்கார்லட் ஃப்ரூட். இந்த சல்லன்கிறது என்னன்னா லோன்லி, அது மாதிரி சாலிட்டரிங்கிறத சல்லன்னு சொல்லுவாங்க. தனியாக இருக்கிற சோடம் ஆப்பிள்ங்கிறது இங்கே என்ன குறிக்கிறதுனா மரியம் டிஸ்டன்ஸில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குமா. பட் வென் ஸ்ப்ளக்டு, நம்ம அதை பறிக்கும் போது அது என்ன ஆகும், ஒரு ஆஷ் மாதிரி, ஒரு ஸ்மோக் மாதிரி என்ன ஆகுமா, அந்த சோடம் ஆப்பிள் வந்து வேஸ்ட் ஆகிடுமா. இப்போ நம்ம ஊரில் வந்து அழகான ஆப்பிள் இருக்கும், பார்க்க சொத்தையாக உள்ளே இருக்கும் இல்லையா, அது வேஸ்ட் ஆகிடும், நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா சோடம் ஆப்பிள்ங்கிறாங்க. ஸ்கார்லட் ஃப்ரூட். ஸ்கார்லட்டுங்க நமக்கு தெரியும், ரெட் கலரில் இருக்கும். அது வந்து பார்க்கும்போது ஒரு ஸ்கார்லட் ஃப்ரூட் பார்க்க அழகாக ரெட்டாக இருக்குது, ஆனால் உள்ளே பார்த்தா சொத்தை கத்திரிக்காய் மாதிரி வந்து வேஸ்ட்டான சோடம் ஆப்பிள் அப்படிங்கிறாங்க. த ட்ரைட் பாடி ஆஃப் வின்டர் இஸ் ஹார்ட் டு கில். ஃபாரஸ்ட் crumple the dead bracken. Ice the old grass and the great hemisphere of air goes flying. Barren and cold from desert or polar sea. Scattering fern and leaf by the sunken pole. The sullen sodom apple grips his scarlet fruit. இதில் நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா ட்ரைட் பாடி. இந்த வின்டர் மாதம் ஒரு ட்ரைட் பாடியாக இருக்குது, அது யாரும் தடுக்க முடியாது. அது வந்து ஃபாரஸ்ட், அங்கே ஃப்ரோஸ்ட் வந்து அங்கே என்ன இருக்குன்னா அந்த டெட் பிரேக்கன் லீவ்ஸில் வந்து பறந்துருக்கு. அது மாதிரி அந்த லீவில் கிரே, அந்த ஓல்டு கிராஸ் எல்லாம் வந்து கிரே கலரில் இருக்குது. இது வந்து நம்ம ஹாஃப் ஆஃப் த ஹெமிஸ்பியரில் காற்று அடிக்குது. அது என்ன பண்ணுது, கோல்டாக இருக்குது அந்த காற்று, நம்ம எல்லா லீஃபையும் வந்து அள்ளிட்டு போயிடுது. சங்கன் பூல், நம்ம கண்ணுக்கே தெரியாத மாதிரி பூலில் வந்து அது என்ன ஆயிடுச்சு, அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் இது ஜஸ்ட் லைக் சோடம் ஆப்பிள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரிட்டர்னர் நாக்ஸ் அட் த அயர்ன் கேட். இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வின்டர் மாதம் இருந்தது, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் என்ன பண்ணுது வந்து நம்மளுடைய அயர்ன் கேட்டு தட்டுது.
ஒய் ஷுட் யூ ரிட்டன் அப்படி தட்டும் போது நம்ம என்ன பண்ணுறது, வின்டர் மாதம் நீ எதுக்காக வந்த அப்படின்னு கேட்குது. நன் விஷ் டு லிவ் எகெயின், நாங்கள் ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு, எங்களுக்கு இலையெல்லாம் கொட்டி போயிடுச்சு, நாங்கள் ரொம்ப சோர்ந்து தளர்ந்து போயிருக்கோம், நாங்கள் யாருமே இப்போ உயிரோட வாழ்றது முடியாது. லாக்ட் இன் அவர் மார்னிங், நாங்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருக்கோம். இன் அவர் ஸ்லக்கிஷ் ஏஜ், நாங்கள் வயசானவங்க மாதிரி என்ன ஆயிடுச்சு, ரொம்ப பொறுமையாக ஸ்லக்கிஷாக ஸ்லோவாக நாங்கள் இருக்கோம். வி ஸ்டாண்ட் இன் த that is think of past spring, நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம், முன்னாடி இருந்த வசந்த காலத்தை நினச்சி ஏங்கிட்டு இருந்தோம். ஆஃப் disease not yet forgotten, ஆனால் நீ என்ன பண்ணிட்ட, நாங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இருப்போம்னு நினச்சோம், ஆனால் நீ என்ன பண்ணிட்ட, எங்களை டிசீட் பண்ணிட்ட, எங்களை வந்து ஏமாற்றிட்ட, அதனால் உன்னோட ஏமாத்துத்தனத்தை நாங்கள் மறக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்கிறா, வின்டர் சீசன் வந்து ஸ்ப்ரிங் சீசன்கிட்ட சொல்லுது. வின்டர் சீசன் வந்து அயன் கேட் தட்டுது, ஸ்ப்ரிங் சீசன் வந்து அயன் கேட்டு தட்டுது, நான் உள்ளே வரலாமான்னு. அப்போ வந்து வின்டர் சீசன் சொல்லுது, நீ எதுக்கு உள்ளே வரணும், ஏற்கனவே நீ எங்களை விட்டுட்டு போயிட்ட, அதனால நாங்கள் என்ன ஆயிடுச்சு, நாங்கள் ரொம்ப வந்து தளர்ந்து போயிட்டோம், எங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது, எங்கள் காலம் முழுக்குமே திருப்பி வந்து என்ன பண்ணுவேன், திருப்பி எங்களை விட்டுட்டு போயிடுவேன், எங்கள் லைஃப் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. Then we answered you in youth and joy we threw, open our strongholds and hung our walls with flowers, and do not ask us to answer again as then we answered, for it is anguish to be reborn and reborn. At every return of the overmastering season, to shed our lives in pain, to awaken into cold, to become naked, while with an unbearable effort, we make way for the new sap that burns along old channels, while out of our life substance the innermost of our being, from those brief flowers whose sacrifices soon fading, which spring the returner demands and demands forever. Easier for easier is stand with droughten eyes and hands hanging to let age and mourning cover us, that their darkness and anguish fall like the ground. Here the poem then said about, then we answered you in youth, நீ வந்து ஸ்ப்ரிங் வந்து கதவை தட்டின, நாங்கள் யூத்தாக இருக்கும்போது என்ன பண்ணோம், உன்னை சந்தோஷமாக வரவேற்றோம். we throw open our heart strongholds, எங்கள் மனசில் உள்ள எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உன்னை ரொம்ப சந்தோஷமாக வரவேற்றோம். and hang our that is wish with flowers, நீ என்ன பண்ண, என்னுடைய வால்ஸ்லாம் வந்து எங்களோட செவுருலாம் என்ன பண்ண, அழகான பூவாக கொடுத்த. and do not ask us to answer again, ஆனால் என்ன பண்ணிட்டேன், எங்களுக்கு பூவெல்லாம் கொடுத்து அதை உதிர விட்டுட்டு என்ன பண்ணிட்டேன், எங்களை விட்டுட்டு போயிட்டேன், திருப்பியும் எங்களை அதே நிலைமை கொண்டு வராத. as then we answered, இப்போ நாங்கள் திருப்பி ஆன்சர் பண்ணோம்னா, for it is anguish, எங்களுக்கு என்ன பண்ணோம், அது மிகப்பெரிய பெயினாக இருக்கும். to be reborn and reborn, நீ என்ன பண்ணுற, எங்களை புதுசாக வந்து புதுவிக்க வைக்கிற, ஆனால் என்ன பண்ணிடுற, எங்களை வந்து அப்பயே விட்டுட்டு போயிடுற, நாங்கள் திருப்பி வந்து என்ன பண்ணிடுறோம், விழுந்துடும், திருப்பி நாங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், ரீபார்ன் ஆகிட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. then we answered you in youth and joy, நீ வந்து கதவை தட்டின, ஸ்ப்ரிங் கதவை தட்டும் போது நாங்கள் என்ன பண்ணோம், உனக்கு ஆன்சரு, நாங்கள் சந்தோஷமாக யூத்தாகவும் ஜாயாக இருக்கும்போது கதவை திறந்து விட்டோம். we throw upon our strong holds, எங்கள் மனசில் உள்ள எல்லா ஸ்ட்ராங் ஹோல்ஸையும் நாங்கள் விளக்கிட்டோம். and hung our walls with flowers, உன்னை என்ன பண்ணோம், மனசார வரவேற்று எங்கள் வால்லாம் என்ன பண்ணோம், ஃப்ளவராக வச்சுருந்தோம். but do not ask us to answer again, ஆனால் திருப்பி எங்களை என்ன பண்ண வைக்காத, கதவை திறக்க வைக்காத. and we answered for it is anguish, இப்போ திறந்தோன்னே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. at every return of the ஓவர் மாஸ்டரிங் சீசன், நீங்கள் எப்போ எங்களுக்கு வந்தாலும் நீ என்ன பண்ணுற, ஒரு மாஸ்டர் மாதிரி எங்கள்கிட்ட வந்து இருக்க. டு ஷெட் அவர் லீவ்ஸ் இன் பெயின், நீ வந்து சந்தோஷமாக வசந்த காலத்தில் எங்களை பூத்து குலுங்க வைக்கிற, ஆனால் நீ போகும்போது என்ன ஆகுது, நாங்கள் என்னுடைய எல்லா இலைகளும் கீழே விட வேண்டியதாக இருக்குது. டு அவேக்கன் இன் டு கோல்டு, நீ போகும்போது என்ன ஆகிடுது, அந்த இடம் எல்லாமே கோல்டு ஆகிடுது. டு பிகம் நேக்கட், நாங்கள் எங்களுடைய எல்லா இலையும் கொட்டிட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், வெறுமனே நேக்கடாக நிற்கிறோம். வித் அன்பேரபிள் எஃபர்ட், நாங்கள் எவ்வளோ வந்து எஃபர்ட் போட்டாலும் எங்களுக்கு என்ன அது வேஸ்ட் ஆகிடுது. வி மேக் வே ஃபார் த நியூ ஆஸ் தட் பர்ன்ஸ் அலாங் ஓல்டு சேனல்ஸ், எங்களால் என்ன பண்ண முடியல, நீ இல்லாமல் எங்களால் இருக்க முடியல, நீ ஆனால் தெரிஞ்சுக்காமல் எங்களை விட்டு போயிட்டு போயிடுற. வைல் அவுட் ஆஃப் அவர் லைஃப் சப்ஸ்டன்ஸ் தி இன்மோஸ்ட் ஆஃப் அவர் பீயிங், நீ வந்து லைஃப் சப்ஸ்டன்ஸாக இருக்க, ஆனால் என்ன பண்ணிடுற, எங்களுக்கு தேவை வேணும் நேரத்தில், முக்கியமான நேரத்தில் விட்டுட்டு போயிடுற. ஃப்ரம் தோஸ் ஆஃப் ப்ரீஃப் ஃப்ளார்ஸ், நீ கொடுக்குற ஃப்ளவர்லாம் எப்படி இருக்குது, வந்து சீக்கிரமாக உதிர்ந்து போயிடுது, ப்ரீஃபாக இருக்குது. தோஸ் சாக்ரிஃபைசஸ் சூன் ஃபாலிங், அது என்ன ஆகிடுது, எங்களோட எல்லா தியாகமும் ஒரு சில நேரத்தில் சீக்கிரமாக முடிஞ்சு போயிடுது. விச் ஸ்ப்ரிங் த ரிட்டர்னர் டிமாண்ட்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸ் ஃபார் எவர்,
உன்னை எப்போ பார்த்தாலும் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணிடுற, நீ தேவை நேரத்தில் எங்களை விட்டுட்டு போயிடுற. At every return of the master overing season, to shed our lives in pain, to awaken into cold, to become naked, while with unbearable effort we make for the new ash that burns along old channels. என்ன பண்ணிடுற, எங்களை ஓல்ட் சேனல் மாதிரி மாற்றிட்டு நான் தேவையான நேரத்தில் எங்களை வந்து ஓவர் மாஸ்டர் பண்ணிவிட்டு நீ எங்களை பெயினில் தள்ளிட்டு கோல்டு மனசோட எங்களை விட்டுட்டு போயிடுற நேக்கடா. நாங்கள் வந்து லைஃப் சப்ஸ்டன்ஸ் எதிர்பார்க்கும் போது நீ எங்கள்கிட்ட இருக்க மாட்டேங்கிற. ஒரு ஃப்ளவர்ஸ் வந்து ஒரு ப்ரீஃப் செஷனில் கொடுத்துட்டு எங்களை சாக்ரிஃபைஸ் பண்ண வைக்கிற. நீ ஸ்ப்ரிங்கை வந்து நாங்கள் டிமாண்ட் பண்ணும் போது என்ன பண்ணிடுற, நீ வரமாட்டேங்கிற. உன்னை டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸியர் நாங்கள் வந்து உங்களை எந்த அளவுக்கு மன்னிக்கிறோமோ, டு ஸ்டாண்ட் வித் டவுன் டர்ன்ட் ஐஸ், நீ என்ன பண்ணுற, எங்களை திரும்பி கூட பார்க்காம போகிற. அண்ட் ஹேண்ட்ஸ் ஹேங்கிங், நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கள் கையால் உங்களை பிடிக்க பார்க்குறோம். டு லெட் ஏஜ் அண்ட் மோர்னிங் கவரஸ், ஆனால் என்ன பண்ணுது, எங்களுக்கு வந்து வருத்தம் தான் அதிகமாக நீ கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹியர் வித் த டார்க் டெரெஸ்ட் ஹெவி லைக் டெத், நாங்கள் என்ன பண்ணுறோம், ரொம்ப நாள் நாங்கள் வந்து இந்த வின்டர் சீசனில் இருக்கும் போது எங்களுக்கு டெத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. லைக் த கிரவுண்ட் ஃப்ரம் விச் வி ஷூட் அண்ட் டுவர்ட் விச் வி கிரம்பிள், நாங்கள் என்ன பண்ணுறோம் வந்து நாங்கள் அந்த கிரவுண்டை ஃபேஸ் பண்ணும் போது நாங்கள் ஒன்றுமே இல்லாத ஒரு பேரன் லேண்டாக நிற்கிற மாதிரி இருக்குது இந்த வின்டர் சீசனில். தென் ஈஸியர் டு ஒன் வித் த இம்பார்ட்டன்ட் பாடி ஆர் வின்டர், நாங்கள் வின்டர் சீசனில் எப்படி இருக்கோம், ஒரு இம்பார்ட்டன்ட் பாடி மாதிரி, ஒரு ஃபெர்டிலிட்டியே இல்லாமல் இருக்கும். அண்ட் லெட் அவர் ஓல்ட் லீவ்ஸ் ரேட்டில் இன் த விண்ட்ஸ் கரண்ட்ஸ், எங்களுடைய எல்லாம் இலையெல்லாம் என்ன ஆகுது, வந்து காற்று அடிக்கும் போது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை விட்டுட்டு போயிடுது. ஸ்டாண்ட் லைக் அ ரக் லீவ்ஸ் ஹூஸ் பவுஸ் நோ லாங்கர் மர்மர், என்ன ஆகுது, எங்களுடைய எங்களோட லீவ் எல்லாமே வந்து ஸ்ட்ராங் விண்டில் பறந்து போயிடுறதுனால எங்களுடைய வந்து பேசுறது எங்களுக்கு மர்மர் மாதிரி எங்களுக்கு காது கூட விழ மாட்டேங்குது. தேர் ஃபூலிஷ் ஆன்சர்ஸ் டு ஸ்ப்ரிங், ஆனால் என்ன பண்ணுது, எல்லா இலையும் வந்து ஸ்ப்ரிங்குக்கு ஆன்சர் பண்ணுது, ஆனால் எங்களுடைய வந்து வின்டருக்கு எதுவுமே ஆன்சர் பண்ண மாட்டேங்குது. ஹூஸ் பிளாசம்ஸ் ஆர் நவ், ஸ்ப்ரிங் அப்போ என்ன ஆகுது, அழகாக பூவெல்லாம் பூக்குது. த ஒன்லி லாஸ்டிங் ஃப்ளார்ஸ் த க்ரீப்பிங் லிஞ்சஸ் அண்ட் டெத், ஆனால் என்ன ஆயிடுச்சு, எங்களோட இதில் வந்து என்ன அது பிளான்ட் ஃபவுண்ட் ஆஃப் ஃபங்கஸ், நீ இருக்கும் போது அழகான பூவாக இருக்குது, ஆனால் எங்கள் வின்டர் சீசனில் என்ன இது லிஞ்சஸ்ங்கிறது என்னது, ஃபங்கஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஆல்கேலாம் எங்களுடைய மரத்தில் ஏன்னா மழை பெஞ்சு பாசி பிடிச்ச மாதிரி எங்கள் மரமே ஆகிடுது. த ஸ்ப்ரிங் இம்பேஷண்ட் த தண்டர்ட் அட் த டோர்ஸ் ஆஃப் அயன், ஸ்ப்ரிங் வரும்போது என்ன ஆகுது, அழகாக அந்த டோரில் வந்து அயன் மாதிரி இந்த நிறைய சாங் பவுஸ் த சைலண்ட் நோ சாங்ஸ், உங்கள் ஸ்ப்ரிங் வரும்போது சந்தோஷமாக வந்து எல்லா குருவிகளும் கத்திக்கிட்டு இருக்கு, ஆனால் எங்கள் வின்டர் சீசனில் என்ன ஆகுது, வி ஹாவ் நோ சாங்ஸ் அண்ட் பவுஸ் த சைலண்ட், வின்டர் சீசன் வந்து வெறும் காற்று மட்டும் அடித்து எல்லா இலைகளும் கொட்டி நாங்கள் வந்து பேரனாக நிற்கிறோம், ஆனால் அவங்க ஸ்ப்ரிங் சீசனில் என்ன ஆகுது, ரொம்ப அழகாக இருக்குது அது மாதிரி சொல்கிறாங்க. Hold back your fires that would sear us into flower again, and our incest bees the messengers of generation. Our bodies are old as winter and would remain in winter. So the old trees plead, clinging on the edge of darkness, but round their roots the mint bush makes its buds ready. And the snake in hiding feels the sunlight's finger. The snake, the fang of summer, bleeds. Beauty is double meaning. Shifts its slow அண்ட் ஸ்ப்ரிங் டைம் ஹங்கர். இதில் ஹோல்ட் பேக் யுவர் ஃபயர்ஸ், இப்போ என்ன பண்ணுறோம், நாங்கள்லாம் வந்து எங்களுடைய தீயை வந்து அடக்கி வச்சுக்கிறோம். தே வுட் சியர் இன் டு ஃப்ளார் எகெயின், என்ன பண்ணுற நீ எங்களுடைய வந்து உணர்ச்சியை நீ திருப்பி ஃப்ளார் மாதிரி கொண்டு வர. அண்ட் யூ இன்சிஸ்ட் பீஸ், அது மாதிரி அங்கே என்னது பீலாம் இருக்கு இல்லையா, குட்டி குட்டி வந்து பீலாம் ரெங்காரம் அடிச்சுட்டே இருக்குது. த மெசஞ்சர்ஸ் ஆஃப் ஜென்ரேஷன், அந்த பீலாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மெசஞ்சர்ஸ் ஆஃப் ஜென்ரேஷன், ஏன்னா பீக்கு வந்து கெப்பாசிட்டி என்னது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் புது ஃப்ளாரை உருவாக்கும். அதே மாதிரி நீ என்ன பண்ணுற, பீஸ் ஒரு மெசஞ்சர் மாதிரி இருக்குது. எங்கள் பாடி என்ன ஆயிடுச்சு, வின்டரில் வந்து ரொம்ப வந்து வெள்ளன்னு ஆயிடுச்சு, ஓல்டு ஆயிடுச்சு. ஸோ த ஓல்ட் ட்ரீஸ் ப்ளீட் கிளிங்கிங் டு த எட்ஜ் ஆஃப் டார்க்னஸ், நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களோட லைஃப்பில் டார்க்கஸ்ட் பட் ரவுண்ட் தி ரூட்ஸ் த மின்ட் புஷ் மேக் இட்ஸ் பட்ஸ் ரெடி. இந்த புதினா செடி இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுது, ரவுண்டாக தன்னுடைய வந்து ரூட்டை இது பண்ணி அது என்ன பண்ணுது, ஒரு பட்டு தனக்குள்ளே வந்து ஒரு அழகான வந்து பட்டை ரெடி பண்ணி வச்சிருச்சு. அந்த ஸ்னேக் இஸ் ஹிடிங் ஃபீல்ஸ் த சன்லைட்ஸ் ஃபிங்கர், இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எங்களுக்குள்ளே வந்து பூந்துட்டு இருக்கு இல்லையா நாகம்லாம், அது என்ன பண்ணுது, சன்லைட்டை ஃபீல் பண்ணுது. த ஸ்னேக் த ஃபேங் ஆஃப் சம்மர்,
சம்மர் சீசன் என்ன பண்ணுது, தன்னுடைய ஃபேங், தன்னுடைய நாக்கு இருக்கு இல்லையா, விஷம் கக்கிற நாக்கு எடுத்து பண்ணுது, ஸ்னேக் வெளில எடுத்துகிட்டு வருது. பியூட்டி இஸ் டபுள் மீனிங். இப்போ ஸ்னேக் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பியூட்டியோட டபுள் மீனிங், அது பார்க்க அழகாக இருக்குது, அதுக்கு விஷமும் இருக்குது. அண்ட் ஷிஃப்ட்ஸ் ஹிஸ் ஸ்லோ காயில் அண்ட் ஃபீல்ஸ் லைக் ஸ்ப்ரிங் டைம் ஹங்கர். அது எப்படின்னா அதோட உடம்பு வந்து சுற்றி நம்ம குடல் சுற்றி இருக்கும், அதே மாதிரி நம்மளுடைய வந்து ஒரு காயில் சுற்றி இருக்கும் இல்லையா, அதே மாதிரி என்ன பண்ணுது, ஒரு ஸ்னேக் வந்து சுற்றிக்கிட்டு கிடக்கு அந்த இடத்துல. அதை சொல்கிறாங்க ஸ்ப்ரிங் டைம் ஹங்கர். அதுக்கு எப்படின்னா ஸ்ப்ரிங் டைமில் வந்து ரொம்ப பசி ஜாஸ்தியாக இருக்கும். ஸ்லோ காயில்ஸில் ஸ்னேக் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு, ஃபேங் இன் சம்மர் சீசனில்